வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழன். இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட் ஒரு ரேண்டம் வீடியோ தான். அதாவது பிஸ்னஸ் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை வந்து வேலைக்கு போகிறது பெஸ்ட்டா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, வேலைக்கு போகிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பிஸ்னஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் மாதிரி தான் வந்து பிஸ்னஸ் பண்ணால் சீக்கிரம் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், நிறையா வந்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம், அந்த வீடு, நிலப்பலம், நகை அப்படி சொல்லிட்டு நிறையா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாதிரி ஒரு மித்து இருக்கும்ல, ஒரு கனவு. அந்த மாதிரி தான் எனக்கு. Wait a minute. Who are you? பட் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படின்றது. நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். என்னுடைய தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பையன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுமா அப்படின்றத என்னோட கேள்வி. பட் ஆனால் நீங்கள் கேட்கலாம், இல்லைடா நிறைய பேர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் வந்து இன்றைக்கி வந்து மேலே நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லல. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? சரி, அப்புறம் என்ன பிஸ்னஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்போ என்றைக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு கிடையாது, பெருசாக ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கிடையாது. எடுத்த உடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அது கஷ்டம் தான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் தான் ஆகணும். ஒரு ஜாப் வந்து கட்டாயம் நீடட் தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்றவங்களுக்கு வந்து சேலரி அப்படின்றது, மந்த்லி சேலரின்றது எவ்வளோ முக்கியன்றது வந்து இந்த நம்ம நாட்டில் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் தான். அவங்களுக்கு தெரியும் அந்த மந்த்லி சேலரியோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஈஸியாக கண்ணை மூடிக்கிட்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லிட்டு எடுத்த உடனே பிஸ்னஸில் குதிச்சிட முடியாது. தெரியுது, நீ மூடு. ஸோ கண்டிப்பாக நமக்கு வேலைக்கு போய் தான் ஆகணும். வேலை வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்கணும். படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகலாம். படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகலாம், இல்லை படிக்காமல் ஒரு கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கைத்தொழிலை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் அதாவது சம்திங் மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஒரு இன்கம்லேருந்து ஒரு பார்ட்டை சேவ் பண்ணி வச்சு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் சேவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னடா நான் 10,000 15,000 தான் வாங்குறேன், இதில் மாதம் ஒரு 500 1000 சேவ் பண்ணுவேன், அப்படி பார்த்தா எத்தனை வருஷம் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் அப்படின்றது வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு சின்ன லெவல், இப்போ 1000 முதல்ல போட்டு ஒரு பிஸ்னஸும் பண்ணலாம். இப்போ 1 கோடி போட்டு பிஸ்னஸும் பண்ணலாம். நம்ம எந்த மாதிரி பண்ணுறோம், எந்த ஸ்கேலில் பண்ணுறோன்றது தான் முக்கியம். நான் இவ்வளோ பண்ணுறேன், இவ்வளோ பேசுகிறேனே, நீ என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் பேசிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் உங்கள் கூட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் பார்க்கலாம். ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணாமல் விட போகிறது கிடையாது, பண்ண போகிறது தான் வந்துருச்சு. அதாவது இப்போ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு பெருசாக ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வேணும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 6 மாதம் வேலைக்கு போகல அப்படின்னாலும் உங்களோட ஃபேமிலியை அது வந்து டேக்கிள் பண்ணிக்கும், அது வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா தான் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும். அப்போ தான் பிஸ்னஸில் இறங்கணும். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பேக்கப்பில் ஒரு அமௌண்ட் இருக்கணும். அந்த அமௌண்ட் வந்து உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் மற்றபடி பிஸ்னஸ் பண்ணுறது பண்ணலாம். எதுவுமே இல்லாமல் இப்போ ஒரு மந்த்லி ஒரு 15 20 இல்லை 30 50 கூட வாங்குங்க. அந்த 50K வந்து உங்களோட ஃபேமிலி நீடட். கண்டிப்பாக அந்த 50Kல 40,000 உங்களுக்கு நீடட் கட்டாயம் செலவு இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் கண்ண மூடிட்டு பிஸ்னஸில் இறங்குறது ரொம்பவே தப்பு, பண்ணக்கூடாது. அந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருப்போம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேங் இருந்தது அப்படின்னா அதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பற்றி ரெகுலராக பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்போ எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அப்போ யார் தான் வந்து கஸ்டமராக இருக்கிறது? இது வந்து நம்மளுடைய கேள்வி மட்டும் கிடையாது, இந்த கார்ப்பரேட்டோட கேள்வி. அதனால தான் அவங்க வந்து நிறையா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளை வந்து இன்னைய வரைக்கும் ஒரு கஸ்டமராகவே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பை ப்ராடக்ட், அதாவது நம்மளை வந்து ஒரு கஸ்டமராகவே வச்சுட்ருக்காங்க நிறையா ஒரு இதில். அதுதான் வந்து இந்த சேலரி பேஸ்டு இந்த ஜாப் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறது பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போது 15,000 20,000 வாங்கிட்டு 20 வருஷம் 30 வருஷம் வேலை செய்கிறாங்க. அப்படியே பார்த்தா அப்பா எப்புட்றா அப்படின்னு இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து இப்போது 15,000 சேலரி வாங்கிட்டு ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் அப்படின்றது பெருசாக தெரியுது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு 2 இயர்ஸில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு போட்டு ஜஸ்ட் 3 லட்சம் தான் வருது. என்னடா வருஷத்துக்கு காலேஜில் ஃபீஸே ஒரு 1.5 லேக்ஸ் கட்டிட்டு இங்கே வந்து 2 வருஷம் உழுந்து வேலை பார்த்து இதில் ஒரு 3 லட்சம் தான் வந்திருக்கு. 3 லட்சம்னா 3 லட்சம் அப்படியே நம்ம கைக்கு வந்துடாது. இதில் வெளியில் எங்கேயாவது ஹாஸ்டலில் தங்கியிருக்கணும், ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு பக்கம் போகும், ஃபுட்டுக்கு ஒரு பக்கம் போகும், நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் போகும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 7,000 to 8,000 அந்த மாதிரி தான் நிற்கும். இதில் வந்து நம்ம வீட்டுக்கு கொடுப்போமா, இல்லை வந்து சேர்த்து வைப்போமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுவோமா, என்னடா அப்படியே ஒரு மித்தாக இருக்கும். அப்படியே ஜஸ்ட் ஒரு கணக்கு போட்டோம் அப்படின்னா, இப்போது இந்த டைம்லேருந்து இப்போ சப்போஸ் இதை ஒரு 7,000 வந்து ஒரு 5,000 வச்சுக்கோங்க. ஒரு 5,000 வந்து நான் மந்த்லி சேவ் பண்ணுறேன், 5,000 இந்த மந்த்து சேவ் பண்ணுறேன். இதை வந்து ஒரு 10 இயர்ஸ் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும், 20 இயர்ஸ்னால் எவ்வளோ வரும்? அவ்வளோ அமௌண்ட் இருந்தாலுமே அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்காது நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று சொல்ல நினச்சேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோஸில் வந்து எஜுகேஷன்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜாப்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பிஸ்னஸ் தான் பெஸ்ட்டு, நான் வந்து என்னுடைய பர்சனல் வந்து கெரியரை வந்து நான் டெவலப் பண்ண போகிறேன், எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட் இருக்குது, இது எல்லாமே யாருக்கு சூட்டபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கு பின்னால் ஒரு சப்போர்ட், அதாவது ஒரு பேக்கப் சப்போர்ட், அவங்களுடைய அப்பாவோ இல்லை அம்மாவோ ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். இல்லை வந்து அவங்க வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, அவங்க படிக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களுடைய குடும்பம் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஹையர் எஸ்டீமில் இருக்கும். அவங்க அப்பா வந்து ஒரு வெல் எஜுகேட்டடாக இருப்பாங்க, ஒரு ஃபினான்ஷியல் இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து அது ஓகே. என்ன இருந்தாலும் அவங்களும் பீப்புள் தானே, சொந்த காலில் நிற்கணும். என்ன இருந்தாலும் அவங்க
உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். பட் நமக்கு அந்த மாதிரி கிடையாது ராஜா. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து அவசரப்பட்டு இடத்தங்கவுத்தான் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸில் குதிச்சு லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எஜுகேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். இப்போ நான் வந்து ஒரு 15,000 வாங்குறேன், இல்லை 10,000 தான் வாங்குறேன், 20,000 தான் சேலரி வாங்கினாலும், நீ படிச்சுட்டு போய் வேலை செய்கிறதுக்கும், இப்போ படிக்காமல் போயிட்டு கஷ்டப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ படிக்காதவங்கலாம் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. பட் அந்த நான் சொல்கிறது ஒர்க் வைஸ் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்மர்ஸே எடுத்துக்குமே, இப்போ வந்து விவசாய நிலத்தில் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா, அவங்க அந்த வெயிலில் கஷ்டப்படுறாங்க. அவங்க வெயிலில் கஷ்டப்படுறதுக்கும் நம்ம ஒரு சில ஜாப், நான் எந்த ஜாபையும் மென்ஷன் பண்ண விரும்பல. இப்போது ஒரு சம்திங் ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறோன்னா, ஃபேன் காற்றுலேயே ஒரு ஏசியில் வந்து ஒர்க் பண்ணுறோம். அதுக்கு தான் வந்து வீட்டில் படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா படித்து முடிச்சுட்டு நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பசங்க படக்கூடாது, நம்ம வீட்டில் நினைக்கிறதால தான் நம்மளை படிக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது முக்கியம். ஏன்னா படித்தா தான் வந்து இந்த இன்கம் சேலரின்றதை தாண்டி ஒரு நாலேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சம்திங் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். எது அந்த அதாவது இந்த வெளி உலகத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுன்றதும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் தான். பட் இப்போ இருக்கிற நிறையா கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எனக்கு இந்த நேரத்தில் இது பண்ணணும், எனக்கு இந்த நேரத்தில் இது வேணும், அவ்வளோதான். ஜஸ்ட் 2 மந்திரா தான். இதை என்ன சொல்கிறது, திரும்ப சொன்னால் அதுதான், இது வேணும்னா இது வேணும், இல்லைன்னா அடம் பிடிக்கணும், இல்லையா அடுத்தது என்ன ஏன்டா கட்சியில் இப்படி புலம் போட்டீங்க, பார்த்துக்கலாம். எனக்கு என்னமோ தெரியல, ஜஸ்ட் உங்கள் கூட ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுது. ஜஸ்ட் ஆமாம், நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நல்ல ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னோட டெய்லி லைஃப்பில் என்னென்ன பண்ணுறேன், என்ன ஜஸ்ட் ஒரு அப்டேட்டாக இருக்கும், எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கும் சம்திங் ஏதாவது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கட்டாயம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சர்க்கோ தமிழன் நர்சிங் தமிழன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.